நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் முடிய. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக்க கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. நாம் தொடர்ந்து ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து தேவனுடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய இருதயத்தை பார்க்கறது மூலமாக ஆதியாகமம் புஸ்தகத்தில் இருக்கிற நிறைய ஆவிக்குரிய ரகசியங்களையும் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியுது. அது எவ்வளவு விலையேறப்பெற்ற விசேஷமான காரியங்கள் அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அதே சமயத்தில் நம்மளால் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடியும். என்னன்னா, இங்கே நம்ம இன்னைக்கு வாசித்த இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் தேவன் சொல்கிறாரு, அந்த நேரத்தில் ஜலம், அதாவது தண்ணி அப்படியே இருக்குது. அந்த தண்ணீரை பார்த்து தேவன் சொல்கிறாரு, இந்த தண்ணியில் பிரிவு உண்டாக கடவுது. அவர் சொன்ன மாத்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலம், ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரியறதை நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு என்ன அர்த்தம்? தண்ணி அது வரைக்கும் ஒரு சமநிலையில் இருந்தது. ஆனால் தேவனுடைய வார்த்தை அங்கே ஒலிக்கப்பட்ட பிறகு அங்கிருந்து கொஞ்சம் தண்ணீர் அப்படியே மேலே புறப்படுவதை நம்மளால் பார்க்க முடியுது. பிரியமானவர்களே, நாம் ஒரு பக்கெட்டில் தண்ணி மொண்டு அதை அப்படியே மேலே நம்ம ஊற்றி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணி அப்படியே மேலே போய் நிற்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படியோ நம்ம மேலே ஊற்றினோம்னா திருப்பி தண்ணி கீழே தான் வரும். அதுதான் நம்மளுடைய நிலைமை, நம்ம பார்க்கக்கூடிய நிலைமை. ஆனால் இந்த இடத்துல தேவன் அங்கே அவரோட வார்த்தையை சொன்ன பிறகு கீழே இருக்கிற ஜலம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நின்றுது. ஆனால் அதே சமயத்தில் சில தண்ணீர் மேலே போனதை நம்மளால் பார்க்க முடியுது. அவ்வளவு எந்த அளவுக்கு கன அடி தண்ணீர் இருந்திருக்கும். அவ்வளவு தண்ணீரை தேவனுடைய வார்த்தை ஒலிக்கப்பட்ட பிறகு அது அப்படியே மேலே போனதை நம்மளால் பார்க்க முடியும். இங்கிலீஷில் இவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆவியாக மாறி தண்ணீர் மேலே போகிறத நம்மளால் பார்க்க முடியும். இது நம்மளுடைய சிந்தனையின் மூலமாக நம்மளால் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் கிடையாது. எப்படா தேவன் சொல்கிறப்போ கீழே இருந்து தண்ணி அப்படியே மேலே போகிறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இதுலேயும் ஆவிக்குரிய ரகசியம் ஒளிந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நம்ம போன தடவை பார்த்துருந்தோம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், இந்த உலகத்தினுடைய சகலத்தையும் உண்டாக்கின தேவன் மனுஷனை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், இந்த தோட்டத்தில் உள்ள சகலவித விருட்சங்களிலிருந்தும் நீங்கள் கனிகளை புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம், புசித்தால் சாகவே சாவீர்கள்னு தேவன் சொன்னார். ஆனால் அதே மனுஷன் இடத்துல, ஏவாள் இடத்துல சர்ப்பம் என்ன சொன்னது? சாத்தான் என்ன சொன்னான்? இந்த கனியை நீங்கள் புசித்தீங்கன்னா நிச்சயமாக சாக மாட்டீங்க. அப்போது மனுஷன் அவனுடைய அறிவுபூர்வமாக பார்க்குறப்ப அவனால் நிறைய விஷயங்களை அவனுடைய மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அவனுடைய அந்த அறிவில் அவனால் சேகரித்து வச்சுக்க முடியும். இப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அந்த கனியை நீங்கள் புசித்தீங்கன்னா சாவீங்க. ஆனால் சர்ப்பமனுடைய வார்த்தை எப்படி இருக்குது? இந்த கனியை புசித்தீங்கன்னா சாக மாட்டீங்க. ஓ, இந்த கனியை புசித்தோம்னா நம்ம சாவோம். ஓ, நம்ம இந்த கனியை புசித்தோம்னா சாக மாட்டோம். இந்த மாதிரி நம்மளுடைய அறிவுபூர்வமாக நம்மளால் பல விஷயங்களை ஒரே நேரத்தில் சேகரித்து வச்சுக்க முடியும். ஆனால் நம்மளுடைய இருதயம் அப்படிப்பட்டது கிடையாது. நம்மளுடைய இருதயம் ஒரு விஷயத்தை மட்டும்தான் சரியான வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் ஏவாள், தேவனுடைய வார்த்தை ஒரு பக்கம் இருக்கிறது, சாத்தானுடைய வார்த்தை மறுபக்கம் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை அவங்க புறக்கணிச்சுட்டு சாத்தானுடைய வார்த்தையை அவங்களோட இருதயத்தில் ஏற்றுக்கொண்டாங்க. அதனால தான் அவங்க நேரடியாக சென்று அந்த கனியை புசித்ததை நம்ம பார்க்க முடியும். ஆக மனிதன் எப்பொழுது தன்னுடைய சொந்த சிந்தனையின் மூலமாக ஒரு காரியத்தை நியாயத்திற்கு ஆரம்பிக்கிறானோ, ஓ, நான் இப்படி செஞ்சேன்னா சரியாக இருக்கும், ஓ, இந்த கனியை நான் புசித்தனா நான் தேவர்களைப் போல மாறிடுவேன், நானும் தேவனைப் போல மாறிடுவேன், அந்த ஒரு சிந்தனையை ஏவாள் பின்பற்றினப்போ அவங்க அந்த கனியை எடுத்து புசித்தார்கள். அப்போ என்ன ஆச்சு? அவங்களோட இருதயத்தில் பாவம் பிரவேசித்தது. தேவனுடைய வார்த்தையை தூக்கி எறிஞ்சாங்க. அப்படிப்பட்ட வல்லமைக்குரிய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், தேவன் அவரோட வார்த்தையை சொல்கிற அப்போ கீழே இருக்கிற ஜலம் அப்படியே சில தண்ணீர் மேலே எழும்பி போனது. அந்த இடத்துல ஒரு உண்மையான மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் இந்த இடத்துல ஏவாள் சாத்தானுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறப்போ இந்த இடத்துலையும் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. எப்படிப்பட்ட மாற்றம்? இது ஒரு வித்தியாசமான மாற்றம்.
இந்த மாற்றத்தின்படி பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய வார்த்தையை தூக்கி எறிஞ்சு அவர்கள் தேவர்களைப் போல ஆகவில்லை, அவர்கள் சாத்தானுக்கு உட்பட்டவர்களாக மாறிட்டாங்க, அவங்க பொல்லாங்கானவர்களாக மாறிட்டாங்க. அப்போ அந்த ஒரு பொல்லாங்கான தேவனுடைய வார்த்தையை தூக்கி எறிஞ்ச அந்த ஒரு இருதயத்தோடு ஏவாள் என்ன செஞ்சாங்க? அவர்கள் காயினை பெற்றெடுக்கிறார்கள். அப்போ காயின் எப்படிப்பட்ட நிலைமையில பிறந்தார்? காயின் தேவனோட வார்த்தையை தூக்கி எறியப்பட்ட ஒரு பாவம் உலகத்தில் பிரவேசித்த அந்த ஒரு நிலைமையில காயின் இந்த உலகத்தில் பிறக்கிறார். அந்த வகையில் அவர் வளர்கிறார். அந்த வகையில் வந்த ஒவ்வொருவரும் நாம் பார்க்கும் பொழுது அப்படியே மனிதர்கள் அனைவரும் பாவத்துக்குட்பட்டவர்களாக, அனைவரும் பொல்லாங்கானவர்களாக தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறாங்க. நாம் பார்க்கலாம், ஒரு சிறு குழந்தையின் இடத்துல யாருமே போயிட்டு நீ இந்த மாதிரி செஞ்சினாதான் இது பொய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குழந்தை ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டுடுச்சு அப்படின்னா அந்த குழந்தையினுடைய அப்பாவோ அம்மாவோ ஏய் உங்ககிட்ட இருந்த சாக்லேட் எங்கே, நான் சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேனே அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை உடனே நான் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லாது. உடனடியாக அந்த குழந்தையை சொல்லக்கூடியது, அம்மா நான் சாப்பிடவே இல்லை. அப்போ ஒரு குழந்தைக்கு யாரும் பொய் சொல்கிறதுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே பிறந்ததுலேருந்தே அப்படிப்பட்ட ஒரு பாவத்தின் சுபாவத்தில், அப்படிப்பட்ட ஒரு பொல்லாங்கான சுபாவத்தில் பிறந்ததுனால நம்ம ஏற்கனவே தவறான மனிதர்களாக தான் இருக்கிறோம். நம்ம சாத்தான் மூலமாக வஞ்சிக்கப்பட்ட, சாத்தான் மூலமாக ஆட்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையினுடைய மனிதர்களாக தான் இருக்கிறோம். பார்ப்பதற்கு என்னதான் ஒரு தூய பரிசுத்தமான, பரிசுத்தத்திற்கே உருவாக ஒரு மனிதன் தெரிந்தாலும், ஆனால் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறதை அனைத்தும் பார்க்கும் பொழுது பாவத்திற்குரிய சுபாவம்தான். நாம் பார்க்கலாம் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பிரியமானவர்களே, நான் சொன்னது போல இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவர்கள் சாத்தான் மூலமாக, இந்த இடத்துல ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடியாக, இது வேற யாரையும் குறிக்கல, இது சாத்தானை குறிக்கிறது. ஆக சாத்தான் மனிதனை எப்படி வஞ்சிக்கிறான்? சாத்தான் மனிதனை, தேவனுடைய வார்த்தைன்னு ஒன்று இருந்தாலும் நம்ம அனைவரும் வேதத்தை வாசிக்கிறோம், தேவனோட வார்த்தையை பார்க்கிறோம், ஆனால் அதற்கு எதிர்மறையான ஒரு சிந்தனையை நமக்கு தருகிறான். இப்படி இருந்தால் அது சரி, இப்படி இருந்தால் அது சரி கிடையாது. அப்போ நாம் நியாயம் திருக்கிற நிலைமைக்கு போயிடுறோம். ஆனால் நாம் நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறது சரி, நம்ம தான் நினைக்கிறோம், நாம் யோசிக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. நிறைய நேரங்களில் நாம் நம்மளுடைய சிந்தனையின் மூலமாக பிடிப்படும் பொழுது, நம்மளுடைய சுய இதுதான் சரி அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணத்தின் மூலமாக பிடிப்படும் பொழுது, அது தேவனுடைய வார்த்தையாக இருந்தாலும் அதை புறக்கணிக்கக்கூடிய மனிதர்களாக தான் நாம் இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு வாசித்தோம், தேவன் அந்த ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலம், கீழே இருக்கிற ஜலம்னு பிரிக்கிறார். அப்போது அந்த தண்ணி சும்மா அது அப்படியே மாறி மேலே போச்சுன்னு சொல்ல முடியாது. அதில் ஒரு உண்மையான மாற்றம் ஏற்படுகிறது. தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக உடைஞ்சி சிறு சிறு துள்ளிகளாக அது மேலே போகிறது. ஆனால் இதற்கு பின்பாக இருக்கிற ஆவிக்குரிய ரகசியம் என்னவென்று நாம் பார்த்தால், வருங்காலத்தில் இப்படி தான் இயேசு மேகத்தின் மீதில் எக்கால சத்தத்தோடு வரும்பொழுது சில மக்கள் இந்த பூமியிலேயே இருப்பாங்க, ஆனால் சில மக்கள் அவர்கள் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எப்படிப்பட்ட மக்களால் மேலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? எப்படிப்பட்ட மக்களால் எழும்பி போக முடியும்? இயேசுவோடு கூட போக முடியும்? யார் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் தேவனுடைய வார்த்தைக்கு முன்னாடி தங்களோட சிந்தனையை தூக்கி எறிஞ்சு தேவனுடைய வார்த்தையை பேர்பட்ட விதமாக இருந்தாலும், அது அவங்களுடைய சிந்தனைக்கு எட்டாத விதத்தில் இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறவங்க, அவர்களால் மேலே போக முடியும். ஆனால் எப்படிப்பட்டவங்க அப்படியே கீழே இருப்பாங்க? தங்களுடைய சுய எண்ணத்தை நம்பி, தாங்கள் சரி அப்படின்னு நினைக்கிற காரியங்களை மாத்திரமே சார்ந்திருந்து அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள். நோவாவினுடைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கிறோம், தேவன் வார்த்தையை சொன்னார், இந்த உலகத்தை நான் நியாயத்திற்க போகிறேன், தண்ணீரின் மூலமாக நியாயத்திற்க போகிறேன். அப்போ அந்த நேரத்தில் நிறைய மக்கள் இருந்தாங்க, எல்லாருமே அந்த வார்த்தையை கேட்டாங்க. ஆனால் எத்தனை மக்களால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடிஞ்சது? அந்த நேரத்தில் நோவாவனுடைய குடும்பத்தினர், நோவா அவர் தேவனுடைய வார்த்தையை கேட்டார். தேவன் நியாயத்திற்க போகிறார், இந்த உலகத்தை நியாயத்திற்க போகிறார். அப்போ தேவனோட வார்த்தையின்படி நான் பேழையை உருவாக்க வேண்டும். சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மழையோ
இல்லை ஒரு பெரிய வெள்ளமோ வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை அந்த நேரத்தில் நோவாவுக்கு மிக பெரிதாக இருந்ததுனால அந்த தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற நியாய தீர்ப்புன்றது அவருடைய இருதயத்துக்குள்ளே வந்தது. அதனால் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க நோவா செயல்பட ஆரம்பித்தார். அது சூழ்நிலைக்கு எட்டின விதத்தில் இருந்ததோ இல்லை சூழ்நிலைக்கு எட்டின விதத்தில் இல்லையோ, ஆனால் நேரடியாக நோவா அந்த பிழையை உண்டாக்க ஆரம்பித்தார். ஆனால் அதே தேவனுடைய வார்த்தையை கேட்டால் மற்ற சில மக்கள் என்ன பண்ணாங்க, பார்க்கறதுக்கு மழையோ வெள்ளமோ வர மாதிரி தெரியல, இவர் ஏதோ பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மரங்களை நட்டு நல்ல வீடு கட்டி ரொம்ப தங்களுடைய சௌரியமான வாழ்க்கையை அவங்க தொடர ஆரம்பித்தாங்க. ஆனால் தேவனோட வார்த்தை சொன்ன மாதிரியே அந்த நேரத்தில் நியாய தீர்ப்பு வந்த அப்போ, அந்த வெள்ளம் வந்த அப்போ யாரால் ரட்சிக்கப்பட முடிஞ்சது? தேவனுடைய வார்த்தையின்படி அந்த பேழையை உண்டாக்கி அந்த பேழைக்குள்ளாக பிரவேசித்தாங்களோ அவர்களால் அந்த நேரத்தில் ரட்சிக்கப்பட முடிஞ்சது. ஆனால் மற்றவர்கள் அனைவரும் அந்த நேரத்தில் அழிவை பெற்றுக்கொண்டாங்க. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த அப்பவும் அவர் செய்த கிரியையினுடைய விதத்தை நாம் பார்க்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, 38 வருஷ வியாதியஸ்தனை பார்த்து சொல்கிறாரு, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அதே சமயத்தில் லாசருவே வெளியே வா, திமிர்வாதக்காரனை பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அவருடைய கிரியை செய்கிற விதத்திலையும் பார்க்கும் பொழுது அவர் வார்த்தையை சொல்கிறார். ஆனால் அந்த வார்த்தையை யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ, அந்த வார்த்தை யாருடைய இருதயத்தில் பிரவேசிக்கிறதோ, அவங்களோட சிந்தனைக்கு இல்லை, அவங்களோட இருதயத்தில் பிரவேசித்ததோ அவர்களால் தேவனுடைய மகிமையை காண முடிந்தது. அவர்களால் உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. அதே இயேசுனுடைய வார்த்தையை பரிசேயர்களும் வேத பாரகரும் கூட கேட்கிறாங்க. அவர்கள் வெளிப்புறமாக ரொம்ப தூய்மையானவங்க, ரொம்ப பரிசுத்தவான்கள் அப்படின்ற மாதிரி, நாங்கள் மகான்கள் அந்த மாதிரி அவங்க காண்பித்து கொண்டாலும், ஆனால் இயேசுவனுடைய வார்த்தை அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வை தான் கொடுத்ததே தவிர்த்து அவர்கள் மாற்றத்தை பெற்றுக்கொள்ளலை. நிக்கோதேமு வருகிறார் யோவான் 3ஆம் அதிகாரத்தில். அவரும் கூட இயேசுவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்காக தான் வருகிறார். ஆனால் அவரால் இயேசுவனுடைய வார்த்தையை தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் வந்த அப்போ எப்படி வந்தாரோ அதே மாதிரி தான் திருப்பி போகிறார். அவருடைய இருதயத்தில் மாற்றம் ஏற்பட்டதை நம்மளால் பார்க்க முடியல. ஆக யார் தங்களுடைய சுய எண்ணத்தின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறாங்களோ, அவங்க தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி எந்த இருதயத்தை உடையவங்களா இருக்கிறாங்களோ அதே இருதயத்தை உடையவங்களாக தான் தொடர்ந்து வாழ்கிறதை நம்ம பார்க்க முடியும். மனிதர்கள் நம்ம எல்லாருமே அந்த மாதிரியான நிலைமையில தான் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நாம் அனைவரையும் நம்முடைய பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காகவே அவர் வந்தார். அதற்காக தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அதற்காக தான் அவர் தன்னுடைய உடம்புல இருக்கிற எல்லா இரத்தத்தையும் அவர் சிந்தினார். அப்படி செய்த பிறகு தேவன் நம்மளை பார்த்து என்ன சொன்னார்? ரோமர் 3:23, 24 நம்ம வாசிக்கிறப்ப, எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிற அந்த ஒரு வேளையில் இயேசு அவருடைய கிரியையை நிறைவேற்றின பிறகு நம்மை பார்த்து சொல்கிற விஷயம், அவருடைய கிரியையினாலே, அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இதே வார்த்தையை நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் யார் இந்த வார்த்தைகளை தங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய இருதயத்தில் உண்மையான ரட்சிப்பு ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். ஓ ஆண்டவரே, நான் மிகவும் பொல்லாங்கான மனுஷன், நான் மிகவும் என்னை நம்ப முடியாத, என்னுடைய சிந்தனை ரொம்ப முட்டாள்தனமான விதத்தில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்னை பார்த்து நீங்கள் பரிபூர்ணம் ஆயிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் நீதிமான்கள் ஆயிட்டீங்கன்னு சொல்கிறீங்க. உம்முடைய வார்த்தை அதற்கு வல்லமை உண்டு. யார் தேவனுடைய வார்த்தையை இந்த வகையில் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை மகிமையாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு நன்றிக்குரிய விதத்தில் இருக்கும். ஆனால் யார் தேவன் நீதிமான்னு நம்மளை சொன்னாலும் நாம் எப்படி நம்மளை நீதிமான்னு சொல்ல முடியும்? நம்ம பாவம் செய்கிற மனுஷங்க, நம்ம பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கணும், நாம் ஏதாச்சும் செய்யணும், அந்த பாவத்துக்கு நம்ம பரிகாரம் செய்யணும், அந்த பாவத்திற்கு நம்ம பரிகாரம் செய்யணும்ன்ட்டு முற்பட்டாலும் எந்த அளவுக்கு நம்மளால் பரிகாரம் பண்ண முடியும்? எந்த அளவுக்கு பரிகாரம் பண்ணால் நம்மளால் தேவனுடைய அந்த பரிசுத்தத்தை அடைய முடியும்? நிச்சயமாக மனிதர்கள் நாம் அனைவரும் தோற்று போனவர்கள். நாம் அனைவரும் நம்மளுடைய சிந்தனைக்குட்பட்டு சாத்தான் மூலமாக வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் எப்பொழுது உண்மையான மாற்றம் ஏற்பட முடியும்? எப்பொழுது தேவனுடைய வார்த்தை அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ, இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்கிறோமோ, நம்முடைய இருதயத்தில் உண்மையான மாற்றம் உண்டாகிறது. வேதத்தில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தமஸ்குவை நோக்கி போகிறார். அப்பொழுது இயேசு அவருக்கு இடைப்படுகிறார்.
அதுவரையில் அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு அவர் நிறைய காரியங்களை தெரிந்து வைத்து கொண்டிருந்தாலும், ஆனால் இயேசுவினுடைய வார்த்தை உண்டான பொழுது அதை அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டார். அவருடைய இருதயத்தில் மாற்றம் உண்டானது. பிரியமானவர்களே, எப்பொழுது தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ, நம்மளுடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை நாம் தூக்கி எறிந்து தேவனுடைய வார்த்தையை எப்பொழுது நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, நம்மளுடைய இருதயத்தில் உண்மையான மாற்றம் ஏற்படுகிறது. ஆனால் இன்றைக்கு பலர் சாத்தான் மூலமாக வஞ்சிக்கப்படும் பொழுது, அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தொடர்ந்து வேதத்தை வாசித்து கொண்டிருந்தாலும் சரி, அவர்கள் நிறைய நல்ல காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் சரி, ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தை என்று வரும்பொழுது அதை மிக எளிதாக புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது சாத்தானுடைய இருதயம் என்று அவர்களுக்கு தெரியாமையே அவர்கள் நிறைய நேரங்களில் தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளால் உண்மையான மாற்றத்தை பெற்றுக்கொள்வது என்பது இயலாத காரியம். பிரியமானவர்களே, நாம் பார்க்கிறோம், குயில் பறவை இருக்கிறது. குயில் பறவை தன்னுடைய முட்டையை ஒரு கௌதாரி பறவையினுடைய கூட்டில் சென்று இடுகிறது. ஆனால் அந்த கௌதாரி பறவைக்கு அது குயிலினுடைய முட்டை என்ற காரியம் தெரியாமல் அது தன்னுடைய முட்டையை அடை காப்பது போல அந்த குயிலினுடைய முட்டையையும் சேர்த்து அடை காக்கிறது. ஆனால் கடைசியாக அந்த குயில் அந்த முட்டையிலிருந்து வெளியே வந்த பிறகு மற்ற அந்த கௌதாரியினுடைய குழந்தைகள் அனைத்தையும் அது கொன்றுவிட்டு அது பறந்து சென்று விடும். கடைசியாக இந்த கௌதாரி பறவையானது அந்த குயிலை ஊட்டி வளர்த்து அனைத்து தீனிகளையும் அதற்கு தந்திருந்தாலும் கடைசியில் இது ஒரு இழந்து போன நிலைமையில் தான் காணப்படுகிறது. நாம் தொடர்ந்து சாத்தான் மூலமாக வஞ்சிக்கப்படும் பொழுது அது சாத்தானுடைய எண்ணம் என்று நமக்கு தெரியாமல் நாம் நிறைய நேரங்களில் அந்த சாத்தானுடைய எண்ணத்திற்கு இடம் கொடுக்கிறோம். அந்த எண்ணத்தை நாம் பின்பற்றுகிறோம். ஆனால் கடைசியாக நாம் அழிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களாகவே இருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையும் சாத்தானுடைய வார்த்தையும் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எப்படி ஒரு ஏ வகையை சார்ந்த இரத்தம், ஒரு பி வகையை சார்ந்த இரத்தம் இருக்கிறது. இரண்டையும் நாம் ஒன்று சேர்ப்பதற்கு முயற்சி செய்யும் பொழுது அது ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி தான் தேவனுடைய வார்த்தை சாத்தானுடைய வார்த்தை என்று இருக்கும் பொழுது இரண்டையும் சேர்த்து நம்மளுடைய இருதயத்திற்குள் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் தான் நமக்கு வேதத்தை பார்க்கும் பொழுது பல நேரங்களில் நமக்கு சலிப்பாக இருக்கிறது, நமக்கு தூக்கம் வருகிறது, நமக்கு மிகவும் சோர்வாக இருக்கிறது, சுவாரஸ்யமாக இருப்பது போல் தெரியவில்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், வேதத்தை புறக்கணித்து நமக்கு சௌரியமான காரியங்களில் ஈடுபடுகிற மக்களாக இருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, நான் நம்புகிறேன் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனோட வார்த்தையின் ரகசியங்களை அவருடைய இருதயத்திலிருந்து நம்மளுடைய இருதயத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அனைவருடைய இருதயத்திலும் உண்மையான மாற்றம் ஏற்பட முடியும். அந்த உண்மையான மாற்றம் ஏற்படும் பொழுது நாமும் மிக சந்தோஷமுள்ளவர்களாக, மிகவும் நம்பிக்கைக்குள்ளவர்களாக மாறி நாம் தேவனுக்கு மகிமையாக இந்த உலகத்தில் வாழ்வோம் என்று நான் நம்புகிறேன். ஆக தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையான மாற்றம் நமக்கு ஏற்படுகிறது. பிரியமானவர்களே, தொடர்ந்து ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து ஆண்டவருடைய ஆவிக்குரிய ரகசியங்கள் ஒவ்வொன்றாக நாம் தெரிந்து கொண்டு அதன் மூலமாக ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று நான் நம்புகிறேன். நன்றி.